வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னா, ரேசன் ஷாப்புடைய முக்கியமான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக் வந்து சேல்ஸ்மேன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான அப்டேட்டையுமே நாம் இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறப்பையும் நிறைய விதமான கெடுபிடிகள், இது வந்து ஆட்கள் போடுவாங்களா போட மாட்டாங்களா, இது வந்து நம்ம ரிசல்ட்டு வெளியிடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதமான இதுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பிச்சதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எத்தனை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மினிமம் ஒரு இதுக்கு வந்து ஒரு 6000 பேர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், 12000 பேர் எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் இப்படி தான் வந்து எடுக்கணும், இப்படி தான் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ 6000 பேர் வேணும் அப்படின்னா 12000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 12000 பேர்த்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12000 பேர்த்திட்டையும் ஃபஸ்ட் ஒன் வெரிஃபை பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இப்போ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உடனடியாக போய் இப்போ வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ அரசாங்கம் வந்து மறுபடியும் இப்போ எலெக்ஷன் டைம்னால ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. அந்த ஆஃபரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் பதியலை அப்படின்னா உடனடியாக போய் நீங்கள் வந்து பதிஞ்சிக்கிறது ரொம்ப பரவாயில்ல, போய் விண்ணப்பிச்சிக்கிறது ரொம்ப பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கிட்டலாம் நாச்சியப்பா சர்டிஃபிகேட் இருக்குதோ அவங்களுக்கு முன்னுரிமை. நாச்சியப்பா சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அந்த சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை. அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6000 பேர்த்தில் ஒன்றா செலக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த 2 மட்டும் இருந்தாலே போதும். ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், இன்னொன்று நாச்சியப்பா சர்டிஃபிகேட். இது 2 இருந்தது அப்படின்னா அந்த 6000 பேர்த்தில் ஒரு நம்பராக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு 10th 12th யார் யார் மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க, 10th 12th யார் யார் மார்க் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? 3ஆவதா. 4ஆவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், கபடி, கிரிக்கெட், கோகோ, இதுமாரி விளையாட்டு சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த 12000 பேர்த்தில் மினிமம் ஒரு 3000 பேர்த்துக்கிட்ட இருக்கும். இந்த 3000 பேர்த்த கப்புன்னு செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கப்புன்னு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும், ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம்.
இதுதான் வந்து செலக்ட் பண்ணுற ப்ரொசீஜரே. இது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு தான் இந்த முதல்ல அந்த டெஃபினேஷன் கொடுத்தது. அந்த டெஃபினேஷனையே நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து போய் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும். ஓகேங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அரியலூர் ரேஷன் ஷாப்புக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் ரெண்டுமே. செங்கல்பட்டு ரேஷன் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ். இப்போ வந்து சொல்கிறது எல்லாமே சேல்ஸ்மேன் பேக்கர்ஸுக்கு. சென்னை சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், கோயம்புத்தூர் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், கூடலூர் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், தர்மபுரி சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், திண்டுக்கல் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், ஈரோடு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், கள்ளக்குறிச்சி சேல்ஸ்மேன். கள்ளக்குறிச்சியில் சேல்ஸ்மேன் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ்டு. பேக்கர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ். ஓகேங்களா? இது வந்து கள்ளக்குறிச்சியில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்னும் கைடன்ஸ் கொடுக்கணும், எப்படி பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் அப்படின்னா ஒட்டுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து சேல்ஸ்மேனுக்கு மட்டும் அப்படிங்கிறப்ப பேக்கர்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் சேல்ஸ்மேனுக்கு பண்ணலான்னு வெயிட்டிங்கில் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் காஞ்சிபுரம் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், கன்னியாகுமரி சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், கரூர் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், கிருஷ்ணகிரி சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், மதுரை சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், மயிலாடுதுறை சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், நாகப்பட்டினம் சேல்ஸ்மேன். நாகப்பட்டினத்துக்கும் அதே ப்ரொசீஜர் தான். சேல்ஸ்மேன் ஒன்லி வந்து அப்டேட்டடு, பேக்கர்ஸ் வந்து நாட் அப்டேட். அதனால் வந்து சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதேமாரி வரல அப்படின்னா நீங்களும் வந்து நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நாமக்கல் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், நீலகிரி சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், பெரம்பலூர் சேல்ஸ்மேன். அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு வந்து சேல்ஸ்மேன் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க யாராக இருக்கலாம் சேல்ஸ்மேன் மட்டும் வந்துருக்கோம் அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து எப்படி என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் வந்து நடந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் இது போன்ற நிறைய விதமான அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஹால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலிமா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிறைய விதமான அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஆதார் கார்டை பற்றி, பேன் கார்டை பற்றி, நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்டையுமே நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான தகவல்களை அப்டேட் பண்ணியும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை அவங்களுக்கும் சேல்ஸ்மேன் மட்டும்தான். சேலமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கைக்கு சேல்ஸ்மேன், தென்காசிக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், தஞ்சாவூர் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், தேனி சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூருக்கு வந்து சேல்ஸ்மேன், திருவள்ளூருக்கு வந்து சேல்ஸ்மேன், தூத்துக்குடிக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், திருநெல்வேலிக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், திருப்பூருக்கும் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், திருவள்ளூருக்கும் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், திருவண்ணாமலைக்கு சேல்ஸ்மேன். யாரெல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலைக்கும் சேல்ஸ்மேன் மட்டும்தான். திருச்சிக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ். வேலூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ்.
விழுப்புரம் சேல்ஸ்மேன் மட்டும்தான். விருதுநகருக்கும் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ எந்தெந்த மாவட்டம் அறிவிப்பு கொடுத்தோமோ அவங்க எல்லாமே ரெடியாக இருக்குது. உடனே இப்போ பட்டன் தட்டினாங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் வந்து கண்ணுமிக்கும் நேரத்தில் வந்து பப்ளிக் ஆயிரும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.